கொண்டிருக்கிறார் வருகிறார் வன காவலாளி காவலாளியா இல்லை ராமாயணத்தில் இருந்தானே மிகச் சிறந்த வீரன் காவலிலே வாலியா இல்ல வெறும் காவாளி பயலா இல்ல சாம்பார் வாலி அண்ணன் சொல்ற மாதிரி சாம்பார் வாலியா பெருச்சாலியா இல்ல கக்கூஸ் வாலியா ஆயில வருகிறார் உன காவலாளி சந்தித்து விட்டு பிறகு கவனிக்கலாம். நாராயணா பச்சமல்ல சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எழுடா தம்பி தாளம் பச்சமல்ல சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எழுடா தம்பி மேலம் கொஞ்சம் எதமா போடு தாளம் உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்கே இல்லை இல்ல குத்தமில்ல கூட்டம் இங்கு இல்லை இல்ல பாட்டம் பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் எடுடா தம்பி கொஞ்சம் எதமா போடு தாளம் குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும் கூட சாலி ரக்கமா பொண்ணு வேணும் சாமக்கொல்லி குவளையே இந்த சாதிசனோ துங்களையே குச்சு குச்சு ரக்கமா வரமாட்ட கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தரமாட்டா என்ன வாரேன்னு யாருக்குமே புரியக்கூடாது. இல்லாட்ட 21 வருஷத்தை கடந்து வந்திருக்க மாட்டேன். எனக்கே புரியாது, யாருக்கும் புரியாது. இதுக்கு தானே நிலவுக்கு போடாமே இருக்கேன் உன்னைய. ஒன்று ரெண்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதையும் பாட்டுறேன். வந்தார் சாமியா இல்ல இதுல யாரு சாம்பார் வாலி வாயில விட்டதெல்லாம் சொன்னது யாரு? அண்ணன் தாங்க. எவ்வளவு மம்மதா உனக்கு, எதுல ஏறிக்கிட்டு சொல்ற? பஸ்ல சீட்டு கிடைக்காம டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கியா? சரி, உங்க ஊரா நம்ம ஊரா? சரி. இந்த 2 4 6 8 இந்த 10 பேர் எப்போ போகிறாங்களோ அப்போ நாடகத்தை முடிச்சிடுவேன். அவங்க இதே என்னுடைய ஆடியன்ஸ். அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. என்னப்பா என்ன ஊரா? குன்றக்குடி. நீ வரவே கூடாதடா. இல்லை குன்றக்குடிக்கே வரக்கூடாதடான்ட்டு நல்ல வாயில் வந்துடும். பேசாமடா. ஆத்தால பார்த்து அப்படியே அக்கினி சட்டி எடுத்து விளையாண்டாலும் புழுதி கிளம்புறோம். தீச்சட்டியை பார்க்க போகிறாங்கல்ல, அந்த பிள்ளைய சட்டியை பார்க்க போகிறாங்க. எல்லா ஊர்லேயும் ஆத்தானா வண்டிய. அமைதியாக இருங்க. சாமியாருக்கு எனக்கும் பல வீட்டு பிரச்சனை இருக்குது, இட பிரச்சனை இருக்குது, பிளாட் பிரச்சனை இருக்குது. எங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறோம், கட்டி கரையறிக்கிறோம். வாங்க சாமி. மூச்சை இழுத்து விடுங்க. பாருங்கள். செங்கக்கல். வணக்கம். தலைப்பு செய்தி. வந்தாரை வரவேற்பது அந்தமிழ் நாடு. ரிமோட்டா காணா. ரிமோட்டா காணாம. வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. இந்த மண்ணுக்கு வாழ வராது. இதுல வந்து கரம்ப மண் சப்போர்ட்டா வைக்கலாம். அபச்சாரம் செய்தால் நம்மளை இல்லம் தேடி வருவாரை. ரூம் போட்டு செய்யறது சீமக்கல்லே செய்யலாம். வாடகை கூட தேவையில்லாம நீங்க பேசுறீங்க. அப்பா தேவட்டில் பேசுவோம். யாரு நீங்க? முதல்ல யாருன்னு கேட்குற? எதற்காக தாங்கள் ஆலோலம் போட முடியாது என்று ஏகவசனம் தாங்கள் எதற்காக பேசினீர்கள்? போட முடியாது. எதற்காக போட முடியாது? கம்புக்குட்டில் கிருமி தடவை படுத்து கிடந்தேன். வாய் சும்மா தானே இருந்துச்சு. வாயில லூப்பு மாட்டியிருந்தேன். இது சோப் போட்டிருந்தேன். ஒன்னே இன்னைக்கு லூஸ் ஆக்காம நான் போகவே மாட்டேன். பார்ப்போம் யாரு லூஸ் ஆக்குதுன்ட்டு. அப்ப டைட் வச்சுட்டு போ. ஏய் பி என்ன தெரியும் முதல்ல உனக்கு? நீ இவ்வளவு ஆணவமா பேசுற. என்ன கோல்டு வினர் 5 லிட்டர் 1600. இந்த அண்ணன் சொன்னாப்ல தாங்கள் இதிகாச தொடர் என்று சொன்னாரே. சொல்லியிருப்பேன். அவன் அது சம்சாதால எனக்கு போவோம். அகராதி பிடிச்ச மாதிரி பேசாதையா. நல்லா வாயில வந்து அகராதி பேக்கு. ஏய் பேசி பாப்பமா. அப்ப பேசுவான். பா பா
அவத்தகுதாவில்லை அரும்பசிக்குதானம் தாகத்திராதென்னே தரித்திரம் முடியாதவென்றீர் கோபத்தை அடக்காத வேந்தன். நேர போனோம்னா அப்படியே சிவகங்கை மதகு வட்டி போயிட்டோம்னா அப்படியே காளையார் கோயில். காளையார் கோவில் மதகு பட்டி ஏன் பேசுற நீ? ரூட்டை பார்த்துக்கிட்டு என் டிரைவர் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினேன். புக்களை பிடித்து நாவல் கொண்டு அடித்து வைத்த மிக்க மனித பேசி அவ்வளோதான். மஞ்சள் கிழங்கு 1/4 கிலோ வாங்கினாலும் சவரொட்டி அதை நான் என்ன பேசுறேன் நீ என்ன பேசுற? செவரொட்டி எங்க வச்ச கவில? ஓ குடும்ப பிரச்சனை நீ பேசுற, ஏன் குடும்ப பிரச்சனை நான் பேசுறேன். சரி அடுத்து பேசி பாப்போமா? தத்தி தாதுதி தோதுதி தத்துதி. அட பேக்கு. என்ன சொன்னப்ப? நீ தானே சொன்ன. என்ன சொன்ன? தத்துதி தாதுதி. நீ கெட்ட வார்த்தை நீ பேசுற. நீ பேசி பாப்போம் மறுபடியும். எந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான், கெட்டு போனா கெட்ட வார்த்தை தான். பா தத்தி தாதுதி தோதுதி தத்துதி. எம்புட்டு நீளம் புழு பூணு வராதே, தாண்டானே ஒரு பூணு எங்க வந்துச்சு? நீ தானே சொன்ன. சரி அடுத்து பேசுவோமா? காகை காகா கூகை கூகை காகா. அவ்வளவுதான், காக்காய் சோறு வச்சா முடிஞ்சு. பேசுவோம். என்ன டைலாக் மறந்து போச்சா? புத்ரு வசனம் என்ன எட்டி பார்த்துட்டு போறாப்ல. பேசலாம் வந்தேன், வசனம் மறந்து வச்சு ஸ்கிரிப்டை படிக்க போயிட்டேன். அண்ணே நீ பேசாம நாடகத்தை முடிச்சு போடுவேன். அப்புறம் ஐயா ஊருக்கார சொல்ல மாட்டீங்களா? எதிர்த்து ஒரு ஏன் பேசிக்கிட்டு இருக்காரு? பேசாதீங்கண்ணே. இந்த தம்பியை ஊரா நாங்கள் பேசுறதுக்காகத்தான் உட்காந்துருக்காங்கண்ணே. நாங்கள் உள்ளே போயிடுறோம். எனக்கு தேவை பேமெண்ட் தான். ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு பொண்ணுரங்கம் கூத்துக்கட்ட போயிடுவேன். 1000 ஊர் பெண்டிங்கில் இருக்கு ப்ரோ. வேற நீ பேசாம அப்படி பேச நினைச்சா இங்கே பேச நான் ஒண்ணுக்கு வந்து வரேன். வா ப்ரோ. எது பேசக்கூடாது தம்பி, நீங்களும் பேசக்கூடாது. ஓதத்தை 12 டன் ஆக்கி விட்டுருவேன். உங்களுக்கு தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். பேசாம இருக்கடா. ஏட்டா ஓடி 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 உட்கா. என்ன ஓடி ஓடி என்னதான் செய்றீங்க ரெண்டு பேரும்? என்ன என்ன யாருங்க நீ? வாங்க யா. என்ன பேசி பாப்போம்னா எப்பதான் பேசுவீங்க? பேசாம யாருங்க முதல்ல நீங்க? இது முதல்ல இல்ல, இது கரடி. கரடியோ சிங்கமோ யாருங்க நீங்க? இடத்துக்கு யார் நீங்க? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? எதுக்குங்க வரீங்க இப்ப? எதுக்கு? மோசமான ஆளு. யாரு மாசமா இருக்குது? ஏய் மாசமா இல்லையா? மோசமான ஆளுங்க யாரு மாசமா இருக்கானா? மோசமான ஆளுடா. நிறைய விஷயம் தெரிஞ்ச ஆளு. கதிரேசன் வீட்டு காது ஊத்து விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏய் விசேஷம் இல்லையா? விஷயம் பேசி பாப்போம். என்ன என்ன தெரியும்? இவருக்கு உங்க ரெண்டு பேருக்கு என்னடா தெரியும்? உங்க ரெண்டு பேருக்கு முதல்ல என்னடா தெரியும்? எவ்வளவு கோமா பேசுறாலும் மூஞ்ச பார்த்தா திருப்பி உங்க ரெண்டு பேரும் குளத்து பாட்டிக்கு பழி தெரியுமா? என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்னதான் தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? இவ்வளோ பேசிடுவோம். பேக்கு சிப்பு வந்து போய் கிடக்காது. ஆமா பார்க்கல. ஏய் ஐயா பேசி பாப்போமாப்ப. ஏய் பேசி பாப்போமா ஊசி பாப்போமா? ஐயா ஓடு. உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு. அப்ப என்னை விட முதல்ல இறக்கிறியா? ஏய் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். மேடையில உன்னை கேள்வி கேட்டு நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேயா? ஏற்கனவே அசிங்கப்பட்டு 800 நாள் ஆச்சு. இப்ப போய் பேசிக்கிட்டு இருக்கேன். கேளு கேளியா. என்ன இவ்வளவு சாதாரண சொல்லி எதை கேட்டாலும் பேசுவியா? ஏ பி ஓ உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் நான் கேட்கல. அளவெடுத்துட்டு வந்துட்டாரு வெண்ணமைய. எங்க அண்ணன் தான். யாரு இவர்? எங்க அண்ணன். நான் தம்பி. நகைச்சுவை வர வர இறைச்சிட்டு வர்றேன் பாரு. ஒவ்வொரு ஸ்கிரிப்டா பொழக்கிறேன். வர வர விஜய் டிவி மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. பேசி பாப்பமாப்ப. ஏய் உன்னை மூக்கா தாண்டி அடிச்சே ஒரு பேசு பொழுதுனைக்கு பேசி பாப்ப. புராணம் எத்தனை? 7. ஏய் புராணம் எத்தனை? 7. 7. 18 புராணம் யா. ஏரியா 7ன்னு முதல் சொல்றதுக்குள்ள ஏன் முந்துற? சரி சொல்லு. ஏய் என்னண்ணே அது? சொல்லுங்க ஏன் ஜாமே நீங்க அவசரப்படுறீங்க? சரி சொல்லுங்க நீங்க அண்ணன். 18 7ன்னு சொல்லிட்டேன்ல. போன மடையில 3 தான் சொன்னேன். இப்ப 4 கூட சொல்லிருக்க. ஒத்துக்கங்க. என்ன இதுக்காக நான் ஒவ்வொரு நாடகமாவாயா வைக்க முடியும்? ஒவ்வொரு நாடகம் புராணம் 18. அப்படி போடியா சபாஷ். 18ன்னு சொல்லு. 19 கூட சொல்லுடா. யார் வேணாண்டது? 19 புராணம் சொல்லியா? எச்சி தெரிக்குது முண்டப்பள. 18 புராணம், ஒன்னு நம்ம புராணம், ஒன்னு சொந்த புராணத்துக்கு 21 புராணம். ஏய் 18 புராணம் தான்யா. என்னடா உங்க 21 புராணம் இருக்கு சாமி. எங்கயா இருக்கு? ஏன் நாங்க வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியல விடுங்களே. இன்ஸ்டாகிராம்ல வாங்க எத்தனை புராணம் இருக்குன்னு. இன்ஸ்டாகிராம்லயா? ஏய் நான் புராணத்தை சொல்றேன்யா. நாங்க பேர சொல்றேன்.
நீ பூரா என்ன சொல்றியா? போடா. அப்புறம் ஒத்த நடந்து கூட நான் போக அப்புறம் ஏய் வசன வல்லைன்னா ஏய் ஊண்டுவேன். இங்க வாரியா மூஞ்சிருவேன். 18 புராணத்து பேரை சொல்லு. பச்சை புராணம். என்ன புராணம்? ஒரு தடவை தான் சொல்லுவேன், பச்சுட்டா எடுக்க முடியாது என்னால. பச்சை புராணம் ஒரு புராணமே. பச்சை புராணம். அப்படி சபாஸ். அடுத்து வாயா வந்துட்டீங்க. சபாஸ் கிடையாது, முரளி. ஏய் உங்களை உற்சாகப்படுத்துறேன். உற்சாகப்படுத்துறியா? மச்ச புராணம். மச்ச புராணம் மறுபடியா அதுல நிக்கிற? நீங்க எடுத்து பேசுனா நீ விடுதே விடு அந்த மத்த புராணத்துல தான் இருப்பியா? சரி மாமா எடுத்து பேசாம பேசிடுவாரு. வாயு புராணம். அப்படி போடியா சபாஸ். சபாஸ் கிடையாது, அரவிந்த் டி செல்வம். வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. சரி உற்சாகப்படுத்துறேன். அடுத்து மச்ச புராணம். என்ன மறுபடியும் திரும்பி அங்கிட்டே வர? வாயு புராணம். வாயு புராணம். குய் புராணம். ஏய் என்ன புராணம்? என்ன புராணம்? என் தண்டா எடுத்து கேக்குறாப்ல. உங்களுக்கு கேக்குதா கேக்கலையா? நமக்கு அடுத்து காசு புராணம். இல்ல உங்களுக்கு கேக்குதா கேக்கலையா? ஏய் கூய் புராணம் சொல்றாரு. கூய் புராணம் ஒரு புராணமே இல்லையா? உள்ளக்கே பேசிதானே உங்களுக்கு 1000 ரூபாய் 1800 ரூபாய் கொடுத்தா. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா? என்னையா? என்ன சொல்லி 1200? என்னையா சொல்லி கொடுத்தாங்க? நாங்க சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கறணும் அப்படினா. ஏய் கொல்ல போறே பாத்துக்கிட்டே இரு. சாமியார்க்கே லஞ்சமா? ஏய் கூய் புராணம் சொல்றாரு. அவன் தம்பி தப்பா பேசுறாருங்க. கூலி புராணம். ஏய் குருவி புராணம்ன்றா. போயலிலே எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ? ஏய் குருவி போயில இருக்கு, மான்மார்க் இருக்கு, அசோக் லாங் இருக்கு. ஏய் நான் அதை கேட்கல. புராணத்து பேரை சொல்லியா? புராணம் 18. ஏய் முதல்ல சொல்லிட்ட 18. பச்ச புராணம். ஆமா. குரும புராணம். அப்படி போடியா? வைசுக புராணம். ஏய் ஐசூத்த புராணம். ஆமா ஐஸ் வித்து புராணம் எங்கயா இருக்கு? புராண நோட்டை போட்டு அன்னைக்கு ஒருத்தர் ஐஸ் வாங்கிட்டு போனேன், அவர் சின்ன பையன். இதை நான் கேட்கல. சரி இது வேணாம்யா. வேணாமா? மச்ச புராணம் நீ சொன்னீல்ல? ஆமா. மச்சம்னா என்ன? மச்சு போச்சு. அதவே போய் திருப்பி மச்சத்தை போச்சுல. மச்ச புராணம் அப்படின்னா மா யார் அவரு? எது எறும்பு கடிச்சு பிடிச்சா வர சொல்லு. நரஸ் அவருக்கு 745 இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. என் தம்பிகளுக்காக இன்னைக்கு நாடகம். இப்ப கிளம்பிடுவாங்க. மச்சம்னா என்னையா? மச்சம் கூர்மம். மச்சம்னா என்னன்னு தெரியாதா? சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிறீங்க. ஏன் சொல்ற? மச்சம் அப்படின்னா என்ன? உடலிலே ஒரு கருப்பு. அந்த மச்சத்தை நான் கேட்கல. அது இல்லையா? நீ சொன்ன மச்ச புராணம்னா நான் கேட்கிறேன். மச்சம் காரி, புள்ளை, பூம்பூ மாடு, சர்ச்சி மாடு, மயில, உம்பளச்சேரி வர்க்கம், புலிக்கோளத்து கடமாடு, கண்டு கடமாடு. ஏன் அதுக்கு பேரு கடமாடு? கடையா பசுமாட்டுல மேல கிடக்கும், அதனாலதான் கிடம். இப்போ உங்களுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரியா இருக்குமே, எனக்கே அப்படித்தான். என்னடா கேட்டுக்கிட்டு நீ? என்ன கிடமாடு? என்ன ஏரி அவ பூரா அதை கேட்டு போய் நாளைக்கு பள்ளிக்கூடத்தை திறந்து பரிச்சு எழுத போறாங்களா? சிரிப்பதற்குத்தான் நான், சிந்திக்க வைப்பதற்கு தாங்களை போன்று உள்ளவர்கள் சாமி. அது வேற கேள்வி கேள்வி பாரு. வேற கேள்வி கேட்கவா? சரி கூர்மம்னா என்ன? இப்ப சொர சொரன்னு இருக்கும், அத கூரா. அதுக்கு மேல அடிச்சு விடு. குருமான் கூட சொல்றா. அடிச்சு விடு. ஏங்க நீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்காங்க. எனக்கு தெரியாது. நீங்க நீங்க சொல்லுங்க. மச்சம்னா என்ன, கூர்மம்னா என்ன? கேள்வி. ஆமா. ஒருத்தர் கேட்ட கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது. வேற கேள்வி கேட்கவா? வேற 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 வேற. சபாஷியா. சரிங்க வாங்க. வேற வேற வேற. வராகம்னா என்ன? வேற என்ன வேணாலும் கேளுங்க. அத கேட்கறதா அவர்ட்ட? இத கேட்கவே இல்ல, ஓண்டனே கேக்குறாரு. கேட்டாரா கேள்வி? ஓண்டனே கேக்குறாரு. வராகம்னா என்ன கேட்டேன். கேப்பைக்கு எடுத்து வரகுதே. வரகு வரகரிசி. வரகு இல்ல, வரகரிசி. அது கேட்கல. வராகம். வரலையில அப்படி விட்டுருங்க. வரல இல்லையா? வராகம்னா என்னையா? வராகம் தான் வாரா திருப்பி ஸ்கிரிப்ட படிச்சிட்டு வா. போடா. ராமாயணம். நீ திருந்த மாட்டே, நாங்க சொல்லவே இல்லை. நீ ஏன் கண்ட தனியா கத்துற? ராமாயணம். ஆமா. பிறகு வேற மகாபாரதம். மகாபாரதம். அதுக்கப்புறம் சத்தியமான் போடுவாங்க. சிவ ரகசியம் என்று சொல்லுவார்கள். வயலும் வாழ்வும். தெரியுமா? படிச்சிருக்கீங்களா ராமாயணம்? என்ன படிக்காம எவ்வளவு தூரத்துக்கு வர முடியுமா? அங்கனே நின்று. மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? ஆமா. என்ன பேசலாம் பேசுவீங்கல்ல? பேசுவேன். ராமாயணத்தை எழுதியது யாரு? ஒட்டக்கூத்தார். உண்மையிலே சரி, கைதட்ட கொடுங்க. உண்மையிலே சரிதான். அதுதான்
கூட்டத்தில் எவன் தலையில் செருப்பு விழுவும் தெரியாது. ஒன்று சொல்லி பார்த்தேன், சரியா அமைஞ்சிருச்சு. ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தருக்கு ஏன் ஒட்டக்கூத்தர்னு பேரு? ஒட்டிக்கிட்டு இது ஒன்னாராம். ஏய் மரியாதையை போகடா. குன்றக்கூடியே கெடுத்து விட்டுறாங்கப்பா அவங்க. நல்ல வேலை அடியாரம் இல்லை. ஒட்டக்கூத்தர் தான் எழுதினாரு. ஒட்டக்கூத்தருக்கு ஏன் ஒட்டக்கூத்தர்னு பேரு? ஒக்கரவாச்சு குத்துறா அது இல்லடா ஒட்டமாவே கொஞ்சம். ஆனால் முன்னேறி வர்றான்டாவே. அவனை என் சிசியை நான் ஏற்றுக்கிறேன். ஒட்ட கூத்தர். ஏன் ஒட்ட கூத்தர் பேரு? ஒட்டப்பட்ட தலையிலே ஒரு பேன் எடுத்து குத்துனார். ஏய் ஒட்ட. ஏய் ஆமா, பேனு ஈரு ஒட்டு ஒட்டை குத்துனதால் ஒட்ட கூத்தர். காரால் நல்ல வேலை. இவங்க என்னை காப்பாத்தி விட நாடு நடத்த டாட்டாச்சி வாங்குறா. வாடாதேன் ஐயா. அவர் கவட்டுக்குள்ள ஏதாவது பண்ணி விடுங்கய்யா. கொட்டையில ஏய், வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்ததனாலே அவருக்கு என்ன பேரு? ஒட்ட கூத்தர். ஒட்ட கூத்தர்னு பேர் இல்ல. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைக்கும் பொழுது ஒரு கவி பாடினார்ல. என்ன கவி பாடினார்? அத பாடு. ஒட்டிரு ஒட்டிரு வேமா ஒட்டிரு. ஏய் ஆமா, ஒட்டிரு ஒட்டின்னு தானே பாடுவேன். என்ன நீ பைத்தால தான். யார் ஒட்ட கூத்தர் வந்து எப்படி பாடினார்? என்ன கவி பாடினாரு? பாடு மறுபடியும். ஒட்டிரு ஒட்டிரு தலையை ஒட்டிரு வெப்பிக்கால தடவுறேன் ஒட்டிரு சுடுசுடும் தடவுறேன் ஒட்டிரு. காத்து மேல காத்து கீழே காத்து உள்ள காத்து சைடுல அந்த பாட்டு. ஏய், ஒட்ட கூத்தர் பாடின கவியை கேட்கிறேன். காத்து மேல காத்து கீழையா? ஒட்ட கூத்தர் பாட்டத்தை இப்ப காப்பி அடிச்சு பாடிட்டேன்னு அண்ணன் சொல்லுது. காத்து மேல. இது எவனாவது அந்த காலத்துல பாடுவாரா? பாடியா? ஏய் பாடு பாடு. என்ன கவி பாடினாரு? தத்தித்தா தாதூதி. அது கம்பர் பாடின கவி. அது கம்பர் பாடின கவி. உங்களுக்கு தெரியுமா சாமி? எனக்கு தெரியுமியா? உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கேக்குறீங்க? எனக்கு தெரியும். நீ எதை வேணா கேளு. ஏன் சாமி? தெரிஞ்சிருச்சுல. தெரிஞ்சதை போய் ஏதாவது தெரியல. ஏதாவது குளத்துப்பட்டிக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சா எதுக்கு கேட்கணும்? தள்ளுன்னு வண்டியை போட்டுட்டு வர வேண்டியதானே. குளத்துப்பட்டிக்கு வழி தெரிஞ்சிருச்சு. வழி தெரியலன்னா ஐயா அந்த குளத்துப்பட்டி ஏகன இருக்கு, குளத்துப்பட்டி ஏகன இருக்குன்னு கேட்டு வர வேண்டியது. உங்களுக்கு தான் குளத்துப்பட்டிக்கு ரூட்டு தெரிஞ்சிருச்சு. நீங்க வர வேண்டியதானே. அப்புறம் கேக்குறீங்க? எதுக்கு கேக்குறீங்க? தெரியாதது ஏதாவது இருந்தாலும் கேளுங்க சாமி. என்ன சாமி உங்களோட பொறுமசாமி பொறுமசாமி காசு வாங்க போறேன். கெடுத்து விட்டுறாதடா. பொறுமை. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோமா? அப்ப பேசுவோம். உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்றதுக்கு மறைக்கிறீங்க. நான் மலுப்புவேன். பேசுவோமா? ஆரம்பிச்சிருவோமா? நீங்க ஆரம்பிக்கிறா நான் ஆரம்பிக்கவா? நீங்க ஆரம்பி. விக்கா வக்கா 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 பேசியா? பேசுங்க. வாங்க பேசுங்க. வாங்க ஆரம்பிப்போமா? விக்கா வக்கா பேசுங்க. என்ன ஐயா? யா குளத்துக்குள்ள ஐயா கல்லை விட்டு எரிஞ்சு நாடகத்தை கெடுத்து விடுங்கய்யா. காசு வாங்கிட்டு போறோம். எரிங்க. சரி. வேற யாரு பேச? நீ பேச. ஒரு லாரியில புதுக்கோட்டையில் ஆள் எடுத்துட்டு வரியா? கட்டணரை தெருப்பு வாங்கின இங்கும் இங்கும் கட்டாங்கும் விட்டு வேறு விட்டு வேறு 9 பேர் எழுந்து வெளியே உங்கடா. நீங்க எல்லா சோக்கையும் கெடுத்து விடுறாங்க. ரொம்ப அம்மா கோச்சிட்டு போய் நாளைக்கு புதுக்கோட்டை பக்கம் வண்டி ஓடாதே. நான் என்ன செய்வேன்? அது தூக்க வரிசையில் எங்கே நோய் விழுக போதும். வேற கேட்கலாமா? ராமாயணம் வச்சிருக்கீங்களா? எத்தனை காண்டத்தை வச்சிருக்கீங்க? எத்தனை காண்டம் வச்சிருக்கீங்க? வா அள்ளித்தாரேன். ஒரு சாக்கில் கொண்டு போவேன். மெடிக்கல் கிடையாதுடா. சீசின்னு கூட்டும் போது அப்படியே கிளப்புதுடா. கொரோனாவில் உள்ள அந்த வேலை தானே பார்த்துருக்காங்க. ஏய் அப்படின்னு சொல்றேன் சாமி. காண்ட வாங்கணும். எல்லாருமே காண்ட வாங்கணும். ஆமா, இப்ப தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருச்சு. எல்லா பேரும் காண்ட வாங்கிக்கங்க. தமிழ்நாடு அரசு ஒன்றும் அறிவிக்கல. இதை அறிவிச்சுட்டாங்க. அங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா உள்ள அப்படி கையை ஓட்டி அள்ளிட்டு வரலாம். காண்டத்துக்கு எதுக்கா நீ ஆஸ்பத்திரிக்கு போற? என் தம்பி பையன் ஊதி எடுத்துறியா? புனிதமானதை பத்தி பேசும்போது நீ என்னங்க நக்கலா பேசுறீங்க? நக்கலா பேச நக்கிட்டு போயிரு போயா. ஏய் மரியாதை. என்ன மரியாதை? என்னையா காண்டத்தை பத்தி பேசுற அப்படின்னா ஊதி தெரியும் சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும்? அவங்க உட்காந்து நானும் பார்க்க. இந்த பேபிக்கு என்ன தெரியாது? அந்த புத்துருக்கு என்ன தெரியும்? நீ அதை காண்டத்தை பூரா சொல்லி அவங்க காலையில் வீட்டுக்கு போக மாட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரி சுற்றி சுற்றி வருவாய். காண்டம் 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 என்று சொன்னாலே எப்படி தேன் வந்து செந்தமிழ்நாடுன்னு போத நிலையின தேன் வந்து வாயுது காது நிலையை சொல்லும் போது அப்படி போல இருக்கும்யா. காண்டத்துக்கு தேன் வாயுதான். இந்த ஆளு என்னமோ அரிக்குது. நம்ம எவ்வளவுக்கு வாங்கினீங்க? நீங்க பையன் நிறைய வச்சிருக்க. நீங்க எவ்வளவு வாங்கினீங்க?
ஏய் 3 கிலோ வெறும் 20 ரூபாய்ன்னு போட்டு போறாங்க 3 கிலோ 20 ரூபாய்க்கு நான் சின்னமா இருக்கும்யா. ஏய் யானை காண்ட இருக்கும் எடுத்து வர நான் வச்சிருக்கேன் பெருசு இவ்வளவு பெருசு 1500 ரூபா. சேச்சி போனே மாட்டி விடணும் யானை. மதுரையில வாங்கின காண்டா அது. எது? மதுரையில வாங்கினேன். சாமி யாரை ஏமாத்திருக்காங்க. சாமி யாரை ஏமாத்திருக்காங்க. 1500 ரூபா ஓட்டு அதை போய் வாங்கிருக்கேன். என்ன சாமி நான் கேக்குறேன். என் தம்பி மையம் பழுவுன் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்க வாங்குற காண்டத்தை எத்தனை பேர் பயன்படுத்துவீங்க? அதை போய் எத்தனை நீ ஒரு ஆளை தவறாது. ஏய் எங்க தாத்தா எங்க அப்பா எங்க அண்ணன் நான் எல்லாருமே பயன்படுத்துறோம். பெரிய அசிங்கம் முடிச்ச சாமியார் பையன் வருங்க. அசிங்கம் இல்லாம போயிட்டு தாத்தா ஐயோ ஐயோ. அப்ப இதை போட்டு அலசுவீங்களா சுடுதண்ணியே? தண்ணி பட்டா நனைஞ்சு போறியா? ஒரு தடவை கிழிஞ்சு போச்சியா, பழசாயிருச்சு கிழிஞ்சு போச்சு. சரி போட்டு தச்சையா ஊசினோட போட்டு மெனக்கட்டு தைக்க கூடாது, அயன் பண்ணி மிஷின் பெரிய மிஷின் போடணும். தொலி எத்தனை கிலோ வச்சிருக்கீங்க? இப்போ வச்சிருக்கீங்களா? எங்கனக்குள்ள பேக்கில் வச்சிருக்கேன். ஏய் பூஜை அறையில வைங்க, இனிமே திறந்து வரும். பூஜை அறையில சாமி ரூம்னு சொல்லுவாங்கல்ல. ஐயா கர்ம 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 கர்ம. அத போய் பூஜை அறையில போய் வைக்க. அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை. ஆயுத பூஜைக்கு இனிமே என்ன செய்றீங்கன்னா சந்தனம் தொட்டு வைக்கணும். அதுல சந்தனம் தட்டு வைக்கக்கூடாது. ட்ரம்ஸு ஜண்டை மேலாம் கூட்டு வந்து வீதி வீதி ஊர்வலம் போ டம்பும் டுப்பும் பொம்பும். நீங்க பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. ஏன் அப்படி பேசுறீங்க? பிடிக்கலைன்னா கவட்டை காமி தீய வச்சு விடுறேன். புனிதமானதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? எந்த காண்டத்தை சொல்றீங்க? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் என்று இருக்கின்றதே ராமாயணத்துல. குத்துர காண்டமா? நாங்க குத்துர ஏய் மச்சிவாய மச்சிவாய அவர் வச்சிருக்காரா? ஏய் அவர்தான் படைச்சவரே. படைச்சவரா வெடச்சவரா? என்னை யார் என்று தெரிகிறதா? தெரியும். யாரு? மேகி பாக்கெட்ல உட்காந்துருப்பிய பொம்மை. ஏய் பொம்மையா? நாரத மகரிஷி. அதுக்கு என்ன இப்ப என்ன பிரச்சனையா? ஏய் என்னை யார் என்று தெரியவில்லையா? தனி சொன்னவன அப்படியே கிடு கிடுங்கி நடு நடுங்கி போவேனாமா? இன்னைக்கு பனியில நடுங்க மாட்டேன். ஏய் இவங்க சோக்குல பூரா கெடுக்குறாங்க ப்ரோ. சாரி சாரி ப்ரோவா? ப்ரோ என்றா என்ன தெரியுமா? என்ன பி இல்ல பி படைத்தவர் உங்க அப்பா பிரம்மன். ரோ ரோனா என்ன? ப்ரோ ரோனா என்ன? பருப்பு வேகல நானே தட்டிக்கிறேன். அவங்க இறீட்டாய்க்க தட்டுவாய் நடத்தாட சொல்லிட்டு படைப்புக்கு அதிபதி உங்க அப்பா பிரம்மா. ப்ரோ பி பிரம்மாவுக்கு பி ரோ. ரோனா என்ன? ரோப்பை போட்டு வயிற்றுக்குள்ள இழு ரோ ப்ரோ. அப்பாடா காப்பாத்தி விட்டாங்க. நல்ல வேலை தூக்க வச்சு தட்டிட்டாங்க. ஏதோ தலையில விட்ட எழுத்தி அதெல்லாம் தலை. ஏய் அவங்க லோக்கல் ப்ரோ. புள்ளிங்கோ 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 புள்ளிங்கோனா? புள்ளிங்க அப்படின்னா புள்ளைய கொடுத்தவள் சக்தி. மைசாசுர அரக்கன். இவர் ஏன் அப்படி நடந்துட்டு தெரியுறாரு? பூராமே எல்லாருமே காலையில எந்திரிச்சு நடந்தே ஆகணும். புரோக்கு ஒரு விளக்கம் சொன்னாப்ல, அது உண்மையாங்க? ஆமா, அவன் சொல்லுவது அத்தனையும் உண்மை. உண்மை தவிர வேற இல்லை. ஆளுமா டோலுமா அப்ப நான் என்ன? உலகத்தை ஆளக்கூடியது சிவபெருமான். அவர் கையிலே வைத்திருப்பது உடுக்கு டோல். சரி. ஆளுமா டோலுமா அஸ்ஸாலகடி மாலுமா ஆளுமா டோலுமா ஆளுக்காளு அஸ்ஸாலகடி மாலுமான்னு. அப்படின்னா என்ன? ஒரு உண்டாட்டி இல்ல இன்னொருத்தி. அதனாலதான் உங்க அக்கால லக்ஷ்குமா. ஏய் சண்டால பாவி. எங்க அம்மா யார் தெரியுமா? யாரு? வெள்ளைக்கலை உடுத்து வெள்ளை படி பூண்டு வெள்ளைக்கம். அம்மாவை சொல்லு. வெள்ளை அடிச்சா வீடு கறி பிடிச்சிச்சு. என்னடா என்ன வழக்காது இது? இத்தனை வேற அவங்க அம்மா. உங்க அம்மா யாருன்னா இன்னாரு? சரஸ்வதி. கம்பெனி என்ன கம்பெனி? நல்லா அது டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குமே. வெடி கம்பெனி தானே? சரஸ்வதி கலைவாணி என் தாய், கல்விக்கு அதிபதி. இது காளான் கடை. இது வந்துட்டீங்களா? தொட்டு தொட்டு பேசாத. என்னையா? சாமி தொடாதடா, சாமி தொடாத. போங்கடா. இப்ப இனி எதுக்கு எவ்வளவு ஆக்ரோஷப்பட்ட? சாமி தொடாத. உங்களுக்கு இது இளங்கொடி சி. ஹேய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகளும் அறவே வெறுத்தவன் யா. இப்படி இப்படி கத்துனா எந்த பொம்பளை உன் கூட இருப்பா? ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆகலைன்னு
ஆப்ரேட்டர் சாயன்னா இப்போ ஆம்பளி பாரு கூட மேலே விழுகணும். பகவானே ரஜன் அப்படி சாயும் போது தேப்புள் அப்படி தூக்கி அடிச்சது. அதைத்தான் எதிர்பார்க்குறேன். ஒரு தாயத்தில் போயிடுச்சு. இப்போ எதுக்கே அவர் கத்துனாரு? இப்போ யார் கத்துனா? இப்போ எதுக்கு கத்துனேன்? அவர் கொண்டாடி இன்னொரு 100லே போப்பு. இந்த நைட்டில் 150 ஓடுறது டர்ரு புருன்னு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? ஆகவில்லை. என்ன நாளை பிடிச்சி கட்டுனேன். ஏன் இவ்வளவு பக்கம் மேல கலைஞர்களே பாருங்கள், சாணுங்கள். உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை? ஆகவில்லை. மண்ணாசை, பெண்ணாசை. ஆகவே வேணாம், நீ விடு. நீ ஏன் அது பிரிங்கு வந்த மாதிரி படக்கு படக்குன்னு சுன்ற? வேற என்ன கேக்குறீங்க? வேற ஒன்றும் கிடையாது. நீங்க போயிட்டு வாங்க. தாங்கள் யார்? எங்க அப்பா. உங்க அப்பா யாரு? ஆம்பளை. உங்க அம்மா? பொம்பளை. 2 பேரும் ஒரே ரூம் பிள்ளை. இவங்க தான் ரூம் பாய். அரை என்ன 6லிருந்து 100 பாய். பேய்க்குள்ளே கரடி. உங்க பேர் என்ன? உங்களுடைய பெயர் நாம உதயம் என்ன? உதயம். காலையிலே சூரியன் உதயம். என் பேர் வீரத்தேவன். எங்க அண்ணன் கிள்ளி வளவேன். சொத்துக்கள்லாம் போகாம பின்னாடி 10 கிளம்பி இருக்கும் போல. கூப்பிடுறோம். யார? ஒரு பெண் இருக்கு. கூட்டியாந்து விடுறியா? போங்க. எவ்வளவு எதிர்பார்க்கிற? நீங்க போங்க, நாங்க பேசி முடிவுக்கு வரோம். என்ன இப்போ போய் ப்ரே அடிச்சுட்டு வருவார். வாட மாறி நம்மளை கூட்டி விடுன்னு சொல்றாரே. நம்மளை தெரிஞ்சுக்கிச்சு. இந்த ஆளுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிடுச்சு. இவங்க எத்தனை பேர் இருக்காங்க எண்ணி பாரு. 2, 4, 6, 8, 11 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆபீஸ் தனியா போடணும். எங்க போடுவோம்? கப்ளிங். ஏன்னா பூரா கப்ளிங் தான் தரோம். திருமயத்தில் போட்டுருவோம். இவங்க திரும்பும் போதே போடணும். திரும்பும் போதே வா வந்துருங்கப்பா நம்ம ஆபீஸ். என்ன லேசா பாக்குறாங்க. அப்ப பணம் ஏறதே வெட்டணும். சின்ன மொங்கா பாக்குறாங்க. கரையாம்பூத்தை இடிச்சிருவாங்க இவங்க. கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்திட்ட எப்பிரவி கூட பிறந்திட்ட. காலையில முளைப்பாரி தூக்கும் போது அடிங்களா கண்ணே. வாமா சர்ச்சி. மானே மகிழே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே பூவே பொழுதே பாட்டு கேட்கிறா இந்த பைங்கிலி. மனசோ
காற்றில் வரும் பாட்டு கேட்குதா உன்னை பைங்கிழி ஏதோ மனசுதான் உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டு தானே மானே உலகு மழை காற்றில் வைரப்பு சொக்கன் நாளே மச்சான் மச்சான் அடுமழிய மச்சான் 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 மழிய வச்சது என்ன மூண்டாச்சு நான் எடுத்து இருக்கிற கொண்டையும் புடுங்க வரையே என்ன மச்சான் மச்சான் என்னங்க மச்சான் ஓ கூப்பிட்டு வாயில வச்சான் எட்டாவது முண்டை உனக்கு எட்டுனா பரவாயில்ல நான் வேணா ஜாக்கி எடுத்துட்டு வரவா வீடு நகட்டுற ஜாக்கி அப்ப ரொம்ப வெயிரும் பையன் மகளே ஆமா எதுக்கு கூப்பிட்டீங்க ஏன பையன் மகனே நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார் எவரு சுவஞ்சவர் நாரத மகரிஷி வந்திருக்கு அவரை கூட்டி அந்த என்கிட்ட விடு ஐயா 600 வாங்கலாம் பார்த்தேன் 500 ரூபா வாங்கிக்க போதும் அவருக்கு என்ன ரொம்ப லோக்கலா இருக்கு பச்சை புள்ள தான் அது முரட்டாளா இருந்தா பரவாயில்ல சாமுடு இவர் தானே அவரு கத்தாம வாயா ரைடு ஓவரா ஏய் அப்ப இருந்தாலும் ரூம் காக்கியா நீ அந்த மாதிரியே மாறிட்டவனே இல்லையா அப்ப நீ என்ன அந்த இவர் தானா இந்த ரூம் போலாம்ல இந்த ரூம்ல போனா ரைடு வராது பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வைக்கி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழிச்சு விடலாமா இந்த பொம்பளையே ஆசைப்பட்டு தடுக்கி ஏய் ஒரு செட்டி சோத்தையும் கொண்டு போகாத கரண்டில கொண்டு போமா ஏன் அந்த ரூமுக்கே போறீங்க பானையை பார்த்தோன்னா ஆளு சாமி ஆடி பாடி இருப்பது குழ பண்பு நீங்க செய்யுங்க நான் ஜெவனடிக்கனே கிடக்கேன் அப்படியா ஐயோ செல்ல எடுத்துட்டு வரலே ஏன் அதான் வீடியோ எடுக்கிறீங்களா பாருங்க செல்லு வேறையா தண்ணியில ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பு வராத வரவேற்று உமக்கு என்னுடைய வாழ்த்து வாழ்க வனமுடன் ஏய் ஏய் எதுல கொண்டு வச்சுக்கிறது ஏர்னீனா வலிக்கிட்டு போயிருவா பாத்துக்க மஞ்சப்பொடி தேக்கையிலே காலு கையெல்லாம் முடி முளைச்சாதான் தேய்க்கணும் ஏனெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள தண்ணி தொட்டு ஏன் ஒப்பாரி வைக்கிற நீ போய் அங்கிட்டு அவருக்கு எனக்கு தேய்க்கிறாரு சடகு சுத்தம் உனக்கு என்ன? ஏய் நான் வயசுக்கு வந்திருக்கேன் அவர் மஞ்சப்பொடி தேய்க்கிறாரு நீ ஏன் ஒப்பாரி வச்சுக்கிற புத்ரு மஞ்சப்பொடி தேக்கையிலே மாறி போச்சு ஏனெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள தண்ணி தொட்டு பாகம் எல்லாம் இந்த கண்ணன் தோடும் காலம் இப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே எரிஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே தொட்டு தேய்ச்ச உள்ள தண்ணி தொட்ட பாகம் எல்லாம் இந்த கண்ணன் தோடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ள மஞ்சப்பொடி தேய்ச்ச எங்க தொட்டு தேய்ச்ச தாளச்சாரனுக்கு யோகமாடி குண்டு மல்லி கோபத்தோரு நேரமடி காக்க ஏறுதோரு வாரமடி தொட்டு தொட்டு சேர்ந்த பின்பு தேருமடி உன்னோட கையாக நாளும் பாரி உன்னோட பூவோட கூடி கண்ணாடி பாராத காயோ தேடி கண்ணீனாலே மாங்கு பாடி ஒன்னாட்ட வந்தா போதும் தேரும் மோதும் நானா தீரும் மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்சு தொட்டு தேய்ச்சவரே தானமட்டு ஒண்ணு பூத்ததென்னோ பூவுக்குள்ள தேனு வந்து சேர்ந்ததென்ன ஏனா
பூமாரே உன்முதடு வந்ததென்ன எடுத்து நான் இருந்த நேரம் என்ன உன்னோட பூமேனி ஓடும் இப்போது ஊர்கோலம் போடு தண்ணீர் பூவாக தூவும் போது தாங்கும் நாள் என்ன கூறு கையும் கையும் கூடும் நேரம் காதல் ராகம் காடும் பாடும் மஞ்சள் பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்சவரே பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்சவரே தண்ணி தொட்ட பாகம் எல்லாம் இந்த கண்ணன் தோடும்